بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் திருவடியினால் இந்த வாயில் மார்க்க சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், சபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுக்கக்கூடிய நல்ல அறிஞர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் நின்று நிலவசமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாக இந்த முஸ்லிம் சமுதாயம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹ்வை மட்டும் சரியான முறையில் நம்பியிருப்பார்களேயானால், அல்லாஹ்வை மட்டும் சரியான முறையில் தெரிந்து விளங்கி இருப்பார்களேயானால் இந்த சமுதாயம் ஒற்றுமையாகவே இருந்திருக்கும். இந்த சமுதாயம் எந்த விதமான ஒரு லலாலா வழிகேட்டின் பக்கமும் சென்றில்லாமல் ஒரு நேரான வழியின் பக்கமே சென்றிருக்கும். அல்லாஹ்வை பற்றியே சரியான முறையில் அறியாத காரணத்தினால், அது அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் விளங்காத காரணத்தினால் அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, அவனுடைய தனி சிறப்புகள் என்ன, அவன் எவ்வளவு சக்தி மிக்கவன், இப்படி போன்ற அல்லாஹ்வுடைய பண்புகள் வல்லமைகளை தெரியாத காரணத்தினால் நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம். கடவுள் கொள்கையிலேயே இஸ்லாத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்திலேயே இறைவனை ஒருவன் என்று நம்புவதிலே நம்ம என்ன செய்யறோம், நிறைய தவறு செய்கின்றோம். ஆனால் முஸ்லீம்கள்ட்ட எல்லா மக்களும் முஸ்லீம்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன, அல்லாஹ் ஒருவன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் அப்படி அமைந்திருக்கிறதா? அல்லாஹ் ஒருவன் தான் எப்படியாப்பட்டவன், அவன் ஒருவன் எப்படியாப்பட்ட அதிகாரம் உடையவன், எப்படியாப்பட்ட தன்மைகள் உடையவன், எப்படியாப்பட்ட பண்புகள் உடையவன் என்பதையெல்லாம் விளங்காம அல்லாஹ் ஒருவன். எல்லாரும் நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், இமாம்கள் இவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் வந்து நம்மளை படைச்சான், இந்த வான பூமியெல்லாம் படைச்சது அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தான் நம்ம விளங்கி இருக்கிறோமோ ஒழிய, நம்பி இருக்கிறோமோ ஒழிய, அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணிக்கின்றான், தன்னை பற்றி எப்படி சொல்கிறான் என்பதை அவன் வேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளவில்லை, அவனுடைய தூதர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அல்லாஹ் பற்றி என்ன தெரியும்? எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்றேன். எல்லாரும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லும்போது நான் மட்டும் இல்லைன்னு நம்மளை தப்பா நினைப்பாங்களே. எல்லாரும் தொழுகை வரங்கிறதுக்கு சிலர் தொழுவாங்கல்ல, அவங்களுக்கு தொழுகையை பற்றியும் தெரியாது, மற்றதை பற்றியும் தெரியாது, போகாட்டா கேள்வி வைப்பாங்கல்ல. மொத்த தொழில்கிறவன் சும்மா வந்துருவாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மற்ற எல்லாரும் தொழுகை வரும்பொழுது அவன் மாத்திரம் ரோட்டில் இருந்தா என்ன தொழுகை போலையா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்கிறதுக்காக வருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்ம சமுதாயத்தில் வந்து அதிகமானவர்கள் அல்லாஹ்வை நம்பி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்றா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயங்களா அல்லாஹ் அனுப்பியிருக்கான், எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் உண்டாகி இருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பல இறை தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதுல ஒரு அதிகமான இறை தூதர்கள் வந்த ஒரு சமுதாயமா யார் இருக்கிறா? யூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏராளமான இறை தூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அவங்களுக்கு வந்த ஒரு இறை தூதர் தான். இப்படி ஏராளமான இறை தூதர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வை பல முறை எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, கண்ணியம் என்ன, மரியாதை எப்படி கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணும் என்றெல்லாம் சொல்லி, ஆனா அந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அது அல்லாஹ் கடுமையான முறையில் சொல்றாங்க. மமா கதிர் அல்லாஹ் கக்க கதிரி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்த கிடையாது. அல்லாஹ் நம்பி இருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், வேதத்தையும் நம்பினார்கள், எல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை. மமா கதிர் அல்லாஹ் கக்க கதிரி அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியம் எப்படிலாம் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னாங்க.
யூதர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான். அவர்களாக சில வேத வசனங்கள் அவர்களாக வாயில வந்ததெல்லாம் போதை கொண்டு இது அல்லாஹ்விடம் வந்து வந்தது, அவர்களாக சிலதை எழுதி கொண்டு இது அல்லாஹ் இறக்குனது, இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன ஒரு சும்மா இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தார்களே ஒழிய அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், எவ்வளவு பெரிய அதிசயம் நிகழ்த்தக்கூடியவன், எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன் என்பதில் என்ன செய்ய கிடையாது, அவர்கள் விலங்கி ஏற்றுக்கொள்ள கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல்களை பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு நிகழ்த்தி காட்டுறான். கடலை பிளக்க வச்சு காட்டுறான், ஒருவன் இருக்கிறேன்னு காட்டுறான். அந்த மக்களுக்கு ஒரு தூசினா மலையை தூக்கி தலைக்கு மேல நிப்பாட்டி அவர்கள் நிலையிட செய்து அப்படி காட்டுறான். இப்படி பல வகைகளை அர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ் காட்டுறான். இப்படியெல்லாம் பல சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் கண்ட பின்பு என்ன செஞ்சாங்க? அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. கடல்ல போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க, கடல் வெளியே போயிடுறாங்க. கடல் சாதாரண கடல் கிடையாதுன்னு, கடல்கள் 2 மலைகள் அளவுக்கு பிளக்குது. கடல் வழியா பாதை ஏற்பட்டு வெளியே போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தால கடத்தப்படுறாங்க, வெளியே போயிடுறாங்க. பிறவங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்டு மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. வெளியில போய் என்ன செய்யறாங்க? அவங்க கேட்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய கட்சி சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்க கேட்கறாங்க, மூசாட்ட கேட்கறாங்க, யா மூசா, அவர்கள் வணங்குவது போல நம்மளுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்தக்கூடாதானே, நம்மளுக்கும் பல அல்லாஹ்களை ஏற்படுத்தக்கூடாது, இப்படி கேட்கறாங்க. ஒரு இறைவன் தான் என்பதை அவர்கள் விளங்கினார்கள். இறைவனுடைய அந்த கடல் விளங்க அத்தாட்சியின் மூலமாக கண்டார்கள். எதிரி வந்து உள்ளக அழிச்சு கொல்லப்படுவதையும் கண்ணால பார்த்துட்டு அவங்க என்ன இருக்காங்க? ஒரு அல்லாஹ் பத்தாது, அவங்க வந்து நிறைய பேர் வணங்குறாங்களா இல்லையா? நிறைய கடவுள் அவங்க வச்சிருக்கிற மாதிரி எனக்கும் நிறைய கடவுள் உண்டா, இப்படி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் மக்கள் எல்லாம் சும்மா நம்பி இருக்கிறார்களே ஒழிய உண்மையிலே அல்லாஹ்னா யார், அவனுடைய அதிகாரம் என்ன? ஏன்னா அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுத்தா தானே நம்ம மனுஷனா வாழ முடியும். எவனும் எப்படி வேண்டாலும் வாழலாம்னு அது ஒரு கணக்கு. அல்லாஹ்னு ஒருத்தன் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, இதெல்லாம் விளங்கினாதான் நம்ம அவனுக்கு பயப்படுவோம். அவனுக்கு பயந்தாதான் நம்ம நல்லவனா வாழும். இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். காசு மட்டும் உங்கள்ட்ட இருந்தால் அரசாங்கத்தை ஏமாத்திடலாம், எதை வேண்டாலும் செஞ்சு ஏமாத்திடலாம். எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டும் தப்பு செய்யவில்லை, குற்றவாளி அல்ல என்று வெளியே வந்துடலாம். அல்லது குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்டாலும் ஜாமீன் மூலமாக வெளியே வந்துடலாம். அதாவது நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு எழுதக்கூடிய ஜட்ஜி லஞ்சத்தை கொடுத்து விட்டால் வெளியே வந்துடலாம். ஜெயில் வாழ்க்கையில ராஜபோக வாழ்க்கை வாழலாம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று விளங்கி அவனுக்கு அஞ்சி அவனுக்கு மட்டுமே பயந்து வாழ வேண்டும் என்றால் அவன் யார் அப்படிங்கிறத நம்ம விளங்கி ஆகணும். அவன் தன்னை பற்றி சொல்றான், என்ன சொல்றான்? குல் நபியே நீங்க சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். இது நம்ம முதல்ல நம்ம பெரும்பாலான மக்கள் நம்பி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஒருவன் எப்படி ஒருவன்? அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நம்ம மக்கள் வழங்குறாங்களா இல்லையா? ஒன்று ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு அரசாங்கம் லஞ்சத்தை கொடுக்கணும், எதையாவது ஒன்று கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு தேவை உடையவன் கிடையாது. அல்லாஹ் அவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவன், எல்லாத்தையும் தரக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஒருவன் எப்படி நம்பணும்? அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால் அவன் அழகானவன், அப்படி நம்பணும். சும்மா மற்றவங்க நம்புற மாதிரி கழுதைய, குதிரைய, பணிய, மூஞ்சிர இப்படி எல்லாம் கடவுள் சொல்றாங்களா இல்லையா? அப்படி இல்லை. உமது இறைவன் எப்படி அழகானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எவனுடைய உள்ளத்தில் கடுகளவேன்னு பெருமை இருக்கிறதோ அவன் சோனம் செல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. அணுவளவேன்னு எவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவன் சோனம் செல்ல மாட்டான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அழகான ஆடைகள் அணிவதும் அழகான காலணிகள் அணிவதும் பெருமையா? அப்படி நாங்கள் அணிவது பெருமையில வந்து சேருமா அப்படின்னு கேட்கும்போது அது பெருமை இல்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, உமது இறைவன் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். இன்னும் ஜமாலும் இது ஜமால், அவன் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் அப்படின்னு யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப வந்து அல்லாஹ் வந்து ஒரு பிரகாசமான அழகான ஒளிமயமானவன் அவன். நம்ம மக்கள் அதிகமான மக்கள் எப்படி நம்பி இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி நம்பி இருக்கிறாங்க, அதனால பயம் வர மாட்டேங்குது. அல்லாஹ்னா ஒண்ணும் கிடையாது, அவன் ஒரு சூனியம், அல்லாஹ்னா ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்னா அல்லாஹ் என்னப்பா இல்ல ஒண்ணுமே இல்லை இப்படி நம்புறாங்களா இல்லையா? உருவமற்றவன், ஒண்ணுமே இல்லாதவன், சூனியமானவன் அப்படின்னு நம்புறாங்க. இப்படி நம்புவதால் என்ன ஏற்படுது? அல்லாஹ் பற்றி உண்டான பயம் ஒண்ணுமே இல்லாதவன் எதுக்கு பயப்படணும்? ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்லாத அவனே ஒண்ணும் இல்லைன்னா நம்மள என்ன செய்ய முடியும்? இப்படின்னு ஒரு அசட்டத்தனமான ஒரு தைரியத்தின் காரணமாக தான் மக்கள் நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தன்னை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான்? ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் புடை சூழ அணிவகுக்க உமது இறைவன் தீர்ப்பு நாளில் தீர்ப்பளிக்க வருவான். எப்படி வருவான்? வானவர்கள் இன்னைக்கு வந்து இதையெல்லாம் மரியாதை இவங்க நினைக்கிறாங்க. முன்னாடி 10 பேர் ராணுவ துப்பாக்கியோட தூக்கிட்டு போற இவன் மரியாதை நினைக்கிறானா இல்லையா? அகில உலகத்தையும் படைத்த எஜமானன் அவன் வந்து அந்த மாதிரி கண்ணியத்தை விரும்புறான். கௌரவம் அண்ணன் சொல்றாங்க, சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதா சொல்றாங்க, கண்ணியம் எனது மேலாடை, அதாவது பெருமை எனது கீழாடை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ் பெருமைக்கு முழு பெருமைக்கு சொந்தக்காரன். நம்மளுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அவன் எல்லா விதமான பெருமைக்கும் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் அணிவதற்கு புடைசூழ உமது இறைவன் வருவான். இப்படி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்கள் உங்கள் இறைவனை மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? நீங்கள் இன்னைக்கு நட்சத்திர சந்திரனை எப்படி யாரும் ஒருவரை ஒருவர் மறைக்காமல் எப்படி பிரகாசமாக தெளிவாக பார்க்கிறீர்களோ அது மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனோட அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல சிலருடைய முகங்கள் அப்படியே பிரகாசமாக வெண்மையாக இருக்கும். அவர்கள் தங்கள் இறைவனை பார்த்து கொண்டே இருப்பார்கள், நோக்கிய வண்ணம் இருப்பார்கள் அப்படிலாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பத்தி சொல்லும் பொழுது, ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இன்னொன்று தன் இறைவனை மறுமையில பார்க்கும்போது லிகாய் ரப்பி, தன் இறைவனை காணும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதுவே ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப இறைவன் அழகானவன், தீர்ப்பளிப்பதற்கு வருவான், அரசின் மீது அமர்வான், தீர்ப்பு அளிப்பான், அரசனுடைய நிழலுக்கு கீழே 7 வகையினருக்கு 8 வகையினருக்கு நிழல் கொடுப்பான். இப்படி எல்லாம் நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்பவர் அழகான ஒரு உருவம் உள்ளவன். ஆனா என்ன உருவம்னு தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அது யாரும் பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்க கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்க்க கிடையாது. பார்க்காத ஒன்றை நம்ம வர்ணிக்கவும் இயலாது. அப்ப அழகான ஒரு உருவம் உள்ளவன். இப்படி நம்பும்போது நமக்கு என்ன ஏற்படும்? அப்ப நம்மளை கண்காணித்து கொண்டு ஒருத்தன் இருக்கிறான், பார்த்துக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் அழகான உருவம் உடையவனா இருக்கிறான். இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை ஒழிய அவன் எப்படி ஒரு அழகான, இன்னும் சொல்ல போன அந்த நாள்ல பௌக்கவும் ஜமானியா அப்படின்னு அல்லாஹ் இடத்துல சொல்றான். 8 பேர்கள் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து இருப்பார்கள். அவன் அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். 6 நாள்ல உலகத்தை படைச்சாலும் சொல்றான் இல்ல, 6 நாள்ல உலகத்தை படைச்சான், பின்பு அரிசின் தும்மஸ்தவா அரிசின் மீது அமர்ந்தான் அப்படின்லாம் குர்ஆன்ல ஏராளமா இருக்குது. அல்லாஹ் ஒருவன் நம்பணும், அவன் அழகானவன் நம்பணும். அப்ப அடுத்து அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அவன் இரக்கமுடையவன் அப்படின்னு நம்ம நம்பணும். இப்படி அல்லாஹ்வுடைய பண்புகள் நிறைய இருக்குது. இரக்கமுடையவன், மன்னிக்கக்கூடியவன், குணவளிக்கக்கூடியவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அதே மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எத்தனையோ பண்புகள் இருக்கு. இந்த அத்தனை பண்பும் தன்னகத்தை கொண்டவன். அதே மாதிரி என்ன? கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அப்படி நம்ம நம்பணும். சும்மா இறக்க முடியாம எதை செஞ்சாலும் அருள் புரிஞ்சிருவான், கருணை காட்டிடுவான், இப்படின்னு நம்ம நம்பினோம்னா பேன் ஆகிடுவோம், இழிச்சவாயமா நம்பிட்டு போயிடுவோம். என்ன செஞ்சாலும் அருள் புரிஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம நம்பினோம்னாலே சரி, நீங்க கம்பெனியில் வேலை வைக்கிறீங்க, என்ன தப்பு செஞ்சாலும் அவர் முதலாளி கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணமே வராது. என்ன செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கு வேலை பார்க்க மாட்டேங்க. அவர் அந்த நேரத்தில் கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிக்கணும், அவர் தண்டிக்கக்கூடிய நேரத்தில் தண்டிக்கணும், அன்பா இருக்கக்கூடிய நேரத்தில் அன்பா இருக்கணும். அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியார்கள் மீது அவ்வளவு இறக்க முடியவனா இருக்கிறது மாதிரியே அவ்வளவு கண்டிப்புடனும் இருக்கிறான். இன்னும் பதுச ரப்பிக்கிற கதீர், உமது இறைவனுடைய குடி கடுமையானது. அல்லாஹ் மறுமையில நிப்பாட்டி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் குடி எப்படி இருக்கேன் இருக்கமா ரொம்ப கடுமையாக இருக்கும், தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நாளில் அவன் மட்டும்தான் மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அவன் தான் அதிபதி, அவன் சொல்வதுதான் சட்டம். எவனும் எதிர்த்து வாய் பேச முடியாது, யாரும் எதிர்த்து எந்த கேள்வி கேட்க முடியாது. அது நபியா இருக்கட்டும், மலக்கா இருக்கட்டும், அல்லது அவுலியாக்களா இருக்கட்டும், பெரியார் மகான் யாராவது இருக்கட்டும், எந்த வாயும் திறக்க முடியாது. எல்லாம் அப்படியே செய்யணும், சைலண்டா நீக்கணும். அவன் சொல்றதுதான் தீர்ப்பு. எதிர்த்து யாரும் கேள்வி கீழ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அப்பீல் பண்ணி மேல் கோர்ட், அந்த விளையாட்டாங்க கிடையாது. அவன் சொல்வதுதான் சட்டம். ஆனா நீதியாளன், நேர்மையாளன், யாருக்கும் கடுகளவும் அநீதி இழைக்க மாட்டான். இப்படி நம்ம நம்பினா நம்ம மக்கள் அல்லாஹ் சரியான முறையில் நம்பாததுனாலதாங்க அல்லாஹ் மேல எந்த பயமும் கிடையாது, அவரை பற்றி உண்டான எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது. தாண்டி கொண்டு தனமா செய்வது என்ன காரணம்? அல்லாஹ் சும்மா ஒட்டுமில்லாதவன், சூரியமானவன் அப்படின்னு நம்ம மக்கள் விளங்குனதுனாலும் காரணம். அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை அல்லாஹ் 6 நாள்ல படைக்கிறான். அவனுக்கு 6 நாள்ல படைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் புன் பயக்கும் ஆகுது ஆகிடும். இதான் அரா செய்யன் புன் பயக்கும். ஏதாவது ஒரு பொருளை அவன் அதாவது நாட வேண்டும் என்றால், படைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் ஆகுது புன் பயக்கும், அது ஆகிவிடும். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படியாப்பட்ட ஆற்றல்? எதையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன், எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய வல்லமை உள்ளவன். அவன் எதை நாடுறானோ நினைக்கிறானோ அப்படின்னா ஆயிடும், ஆகுது அப்படின்னா ஆயிடும். அப்படியாப்பட்ட ஆற்றலோடு நம்பினேன். உனக்கு 6 வருஷமா பிள்ளை இல்லையா, 10 வருஷமா பிள்ளை இல்லையா, 20 வருஷமா பிள்ளை இல்லையா, நீ எங்க போவ? மருத்துவ முறையில் பார்க்கலாம், அது மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது. அவன் அந்த நாடுனாலும் தந்துருவான்ல. அப்ப அந்த நாடலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு சக்தி இல்லாத ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போறோமா இல்லையா? மந்திரவாதிகிட்ட போறோம், ஜோசியக்காரன்ட்ட போறோம், அவன்கிட்ட போறோம், இவன்கிட்ட போறோம், அவர் செய்வாரு, இவர் செய்வாரு, அங்க உள்ள ஒரு பிள்ளைய தருவாரான், இங்க உள்ள ஒரு பிள்ளைய தருவாரான், வெத்தலையை கொடுத்தா புள்ள போற, இப்படி நம்ம இல்லையா? இப்ப என்ன நீங்க விளங்குறிய? அல்லாம புள்ள தருவதற்கு ஆற்றல் இல்லாதவன் நீங்க நினைக்கிறீங்க. கணவன் மனைவி சேருவதன் மூலமாக தான் குழந்தை பிறக்கும். ஆனால் பிள்ளை யாரும் கொடுக்குறது? அல்லாத கொடுப்பான். எத்தனையோ நபிமார்கள் கடைசி காலத்துல பிள்ளை கொடுக்குறான் இல்லையா?
நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பணியிலேயே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காகவே சேவை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள். அவர்களுக்கு அவர் நினைக்கும் போது பிள்ளையை கொடுக்கல, அவர்கள் விரும்பும் போது பிள்ளையை கொடுக்கல. எல்லா நபிமார்களும் பிள்ளையை கொடுத்தது வாஸ்தவம். சக்கரை ஆக்கலாம் அவருக்கு எப்போ கொடுத்தாங்களா பிள்ளைய? அவர் நபியா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கிறாரு. அவர் எப்போ கொடுத்துருக்கலாம்? கொஞ்சம் வயசு, மகிழக்கூடிய வயசுல எல்லாரும் குழந்தை எப்ப விரும்புவோம்? ஒரு 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, இந்த நேரத்தில் நம்ம குழந்தை விரும்புவோம். 80 வயசுல யாரும் குழந்தை விரும்புவோமா? குழந்தை பிறகு நம்மளால பாதுகாக்க முடியுமா? வளர்க்க முடியுமா? என்ன மாதிரி செய்ய முடியுமா? அந்த குழந்தை வளர்ந்து நம்ம என்ன செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதானே. ஆனா அப்படி நேரத்தில் அல்லாஹ் பிள்ளை கொடுக்கலாம். இகையா அழைக்கிறாங்க அவர்களை எப்ப கொடுக்குறாங்களா? தந்தாத வயசுல கொடுக்குறாங்க. அவர் அப்படியே துவா செய்யறாரு, யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பலவீனமாயிடுச்சு. என் தலைமுடிய நரைகளால் மின்னுகிறது. என் கொண்டாட்டி வேற மலடியா இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிள்ளையட்டா இடத்தில் நான் கேட்பது நிராசை அடைவிட மாட்டேன். கடைசி வரைக்கும் கேட்டாரா இல்லையா? அவராக உண்டாய முடிச்சுட்டா. ஒரு நபி தானே அவர் ஒரு நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தவர்கள். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தவர்கள். அவர் தனக்காக ஒரு குழந்தையை உண்டாக்க முடியவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் கேட்டுக்கிறோமா இல்லையா? குழந்தையிட்டாங்க, பிள்ளையிட்டாங்க கேட்கிறோமா இல்லையா? இப்ப நம்ம என்ன விளங்கிருக்கிறோம்? அல்லாஹ்டா சும்மா வந்து முடியாது நம்ம நம்புறோம். நம்ம மனசு உள்மனசு நம்ம என்ன சொல்றது? அதெல்லாம் தர்றேன். ஜோசியக்காரனை போகணும்ல, குறிகாரன் போகணும்ல. நம்ம மக்கள் என்ன பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும்ல. பேய்க்கும் கிடையாது. இவ்வளவு ஜோசியக்காரன் போறதுக்கு, சூனியக்காரன் போறதுக்கு, குறிகாரன் போறதுக்கு, பெரியார்கிட்ட போறதுக்கு, மகான்கிட்ட போறதுக்கு இவ்வளவு வச்சிருக்கக்கூடிய சாட்சி என்ன? அதுக்கு எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் நம்மளே ஏமாற்றி கொண்டு அல்லாஹ் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கணும். ஆனால் நல்லா குழந்தையை கொடுத்ததை பத்தி என்ன சொல்றான்? நம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்போம், நம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்போம், நம் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுப்போம், நம் நாடியவர்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். நம்ம கையில உள்ளது அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய டிசைட், நான் டிசைட் பண்ணக்கூடியது, என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. நல்லா சொல்லலாம். நான் இன்னைக்கு நடப்பு என்ன? இந்த வசனத்தை, இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய கணக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனி சிறப்பை எத்தனை சமுதாயம் நம்பி கொண்டிருக்காரு. நம்மளே அல்லாஹ் வழங்குறேன், சரியா வழங்குறேன். இப்படி எல்லா விஷயம் தெரியுமே. அல்லாஹ் நம்புறத எப்படி நம்பணும்? அல்லாஹ் ஒருவன், அவன் அழகானவன் அப்படின்னு நம்புறவர் இல்ல. அவனுக்கு எந்த தேவையில்லை. நீ புள்ள வேணும் தான் யார்கிட்ட காசு கொடுக்கணும். துணியக்காரன், ஜோசியக்காரன், அவன் இவனை போட என்ன டக்குனே கொண்டு போனேன். உன்னை படைத்த இருவண்ட போறது நேரவே கேட்கலாம். எந்த தொடர்பும் இல்லாம, எந்த யாருடைய தயவு தாட்சியம் இல்லாம உன்னை படைத்த எரிவண்ட நேராக கேட்கலாம். அலை தல்லாவு விகாபிலின் அபுதான். அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஒரு யாருடைய அடியார்கள்? நம்மளாம் அடிமைகள். நம்மளுக்கு யார் மட்டும்தான் போதும்? அல்லாஹ் போதும். அவனே சொன்னான், அலை தல்லாலும் காபிக்கு அவுதா. அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஏன்னா உன்னை படைச்சிருக்கிறேன். நீ உன்னை படைக்கும் போது எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதே இல்லையா? அதை நம்புறோம். நம்ம விதியை நம்புறோம். நம்மளுக்கு படைக்கும் பொழுது 3வது 40வது நாள், முதல் 40, 2வது 40, 3வது 40வது நாள் நம்மளுக்கு உயிர் ஊதப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை எழுதுகிறான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டது என்ன, வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு என்னென்ன எல்லாத்தையும் எழுதி முடிச்சுங்க. உள்ள ஊதும்போது நமக்கு தீர்மானிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப நம்ம முயற்சி செய்யணும். நம்மளுடைய கடமை. நம்மளுக்கு என்ன ஊர் இருக்குது, என்ன எழுதப்பட்டது நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் முயற்சி செய்யறது. எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ஆனா அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? சரி, அல்லாஹ் நம்மளுக்கு தரல, நம்மளுக்கு கொடுக்கல, இது அல்லாஹ்வுடைய நான் இப்படித்தான், நம்மளுக்கு இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை புரிந்து கொள்றோமா? நம்ம ஒரு தலைவலி வர முடியல, ஒரு காய்ச்சல் வர முடியல, ஒரு வயிற்று வலி வர முடியல, ஒரு சின்ன நோய் வர முடியல, வந்த நோய் 2 நாள் தாண்டி இருக்க முடியல. நோய் வந்தா உங்களுக்கு என்ன, நோய் வந்த உடனே குணமாகணும், மாத்திரை போட்ட உடனே நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருக்கான். எந்த உன்னை அல்லாஹ் கஷ்டமோ, நஷ்டமோ, துன்பமோ, இன்பமோ எந்த உன்னை இறக்குவதாக இருந்தாலும் அதற்கு என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் ஒரு நேரத்தை, ஒரு டயத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்பொழுதுதான் அது நடக்கும். அதுக்கு முன்னாடி தலை கீழே நின்றாலும் அது நடக்கும். அப்படி நம்பணுமா இல்லையா? நோய் வந்துச்சா மாத்திரை போடு, மாத்திரை நாள் மட்டும் குணமாக நீ நம்பாத. அல்லாஹ் நாடு இருக்கிறான் அப்படி நம்பணும். மாத்திரை செய்ய வேலையும் செய்யி. நம்ம பாக்குறோமா இல்லையா? வயிற்று வலியும் குடிப்பான், தண்ணியை குடிப்பான், வயிற்று வலி போயிடும். வயிற்று வலி கொடுப்பாங்க, 10,000 நாள் செலவழிப்பான், வயிற்று வலி போவாது. பாக்குறோமா இல்லையா? நம்ம கண்ணால பார்க்கணும். நோய் வருது, சாதாரணமா இருப்பான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். பல விஷயங்களை செலவழிப்பான், போகவே போகாது. இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணாலேயே நம்ம எத்தனையோ பேர் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எத்தனையோ விதமான பிரச்சனைகள், என்னடா தீர்வு அப்படிமா, ஒண்ணுமே இல்லாம போயிடும். நல்லா இருப்பான், அப்படியா தற்கொலை பண்ணி வச்சிருக்கோம். பிரச்சனை என்னால தாங்க முடியல, என்னால சமாளிக்க முடியல, 4 பக்கம் நெருக்கடி, இப்படிலாம் நம்ம பார்க்கறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹ் மூமின்களுக்கு, அடியார்களுக்கு போதுமானவன். அவன் எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், அவ்வளவு சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன்.
அல்லாஹ்வுடைய பொருளாதார விஷயத்தை ஏற்றுக்கிட்டீங்களாங்க அல்லாஹ்வுடைய கஜானா அதை மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றாங்க, நீங்கள் அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் ஒரு வெட்ட வெளி பொருட்கள் நீங்கள் ஒன்றாக நின்று கொள்ளுங்கள், ஜின்னிகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தனக்கு வேண்டிய தேவைகள் அத்தனையையும் இறைவனிடத்தில் முறையெடுக்கும். அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக மரணிக்கிறார் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் அத்தனை பேரும் ஒரு இடத்துல எல்லாரும் இல்லைங்க. மழை நம்ம வானவர்கள் ஜின்களையும் சேர்த்துட்டு பாடிக்கிறேங்க. அத்தனை பேரும் உங்களுடைய இறைவனிடத்துல உங்களுக்கு தேவையான கோரிக்கை நீங்க கேளுங்க. நம்ம கேட்கறதுனா என்ன கேட்போம்? இன்னைக்கு சொல்றாரு குவைத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. என்ன கேட்போம்? குவைத்து எரிந்தாண்டு கேட்டாலும் கேட்டுருவோம். இப்படி என்ன கேட்டாலும் கேளுங்க. உலகத்தில் எரிந்தாண்டு கேளு. இப்படி என்னத்தை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்டதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கஜானாவில் கடலில் ஒரு ஊசியை முக்கி எடுத்தா அந்த கடல்ல எவ்வளவு தண்ணி குறையுமோ அவ்வளவு கூட குறையாது. அப்ப எவ்வளவு கஜானா நல்லா வச்சுக்கலாம். கொடுக்க முடியாம அல்ல தராம இருக்கிறான். அல்ல பொருளாதார விஷயத்துல அல்லாஹ் நம்ம நிறைய நம்பாம போறதுக்கு என்ன காரணம்? நான் கஷ்டப்படுறேன், நான் சிரமப்படுறேன், எனக்கு பொருளாதாரம் கிடைக்கலையே, இப்படிங்கிற ஒரு காரணத்தால நிறைய அல்லாஹ் இல்லைன்னு சொல்றோம் போறோம்னா அப்படிதான் இருக்கிறான். வறுமையா அப்படி ஒரு நிலைமை உண்டாக்குது. நிறைய செல்வம் வந்தா எடுத்துக்கிறான், ஆட்டம் கண்டு போயிடுறான். அல்லாஹ் ஏன் கொடுக்க முடியாம இருக்கிறான்? ஆனா ஏன் கொடுக்காம இருக்கிறான்? அது நிலைமை இல்லையா? இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூட. அல்லாஹ் அவ்வளவு பணம் அவ்வளவு கஜானா வச்சிருக்கான்ல கொடுத்து அவனுக்கு. அதாவது நம்ம சுலைமான அவர்களும் குட்டி கொடுத்தான். அதே மாதிரி காத்திராக யாரு கொடுத்தான்? ஹாமானி என்று சொல்லி அவனுக்கும் அல்லா செல்வத்தை கொடுத்தான். அவனுக்கு கொடுத்த மாதிரி செல்வம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேடி பார்த்தாலும் பில் கேட்டு கூட கொடுக்க கிடையாது. இனி எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்க போறதில்லை. அப்படி ஒரு செல்வம் அல்லா கொடுத்துருந்தான். அப்படி எல்லாம் அல்லா இல்லாமல் கொடுக்குறானா இல்லையா? அவன் நாடினால் எல்லாத்தையும் பணக்காரனாக செல்வந்தனாக ஒரு துணி பொழுது. ஆனாலும் இவன் எப்படி இருக்கிறான்? நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இவனுக்கு நம்ம கொடுக்குற சோதனையும் வெற்றி பெறுகிறானா? அல்லாவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறானா, நம்புகிறானா என்று சோதிப்பதற்காக என்ன செய்யறான்? பொருளாதாரத்தை சுருக்குவதும் பொருளாதாரத்தை கொடுப்பதும் அப்படிதான் அல்லாவும் சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாவை நம்புறது அல்ல அழகானவன் நம்பணும். அவன் என்ன ஒருவன் தான் நம்பணும், எந்த தேவையும் மற்றவன். அதே மாதிரி பிள்ளைகள் தான் அல்லாவுக்கு நம்ம வழங்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் இல்ல, அல்லா யாருக்கும் பெற கிடையாது, அல்லா யாரையும் பெற கிடையாது, அப்படிலாம் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல்ல வந்தாக்க அல்லாவை ஞாபகம். அடுத்து அல்லாவை நம்புறது என்ன? பள்ளிவாசல் அல்லா இருக்கிறான். இந்த மாதிரி வெளியில போயிட்டோம்னாங்க வியாபாரம் மற்ற விஷயங்கள்லாம் அல்லாவா நம்மளுக்கு என்னத்துக்கு பாருல, இதையெல்லாம் அல்லா கண்டுக்கிற மாட்டான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எல்லா நேரங்களையும் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி நம்பணும்? அல்லாஹ் நம்புறது எப்படி நம்பணும்? அல்லாஹ் நம்மளை எந்த நேரம் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறான், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்படி எல்லாம் கண்காணிக்கிறான்? அவனும் நேரடியாக முழுமையாக உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் இருந்து நீங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, மாணவர்கள் மூலமாக நீங்கள் பேசக்கூடிய செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிராமன் கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கேபிக்கக்கூடிய மாணவர்கள் மூலமாக நன்மை தீமைகளும் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய முழுமையான செயல் ஏறுவது அந்த கழுத்து நரம்புகள் இல்லையா, இந்த புரடியில அல்லா ஒரு இது மாதிரி வச்சிருக்கான். அது ஒரு கிதாப் மாதிரி. அதன் மூலமாக உங்களுக்கு முழுமையாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற நேரங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியும் பின்னையும் மாணவர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அல்லாஹ் ஒருவனை தன்னந்தனியாக கண்காணிக்கக்கூடிய போதுமானவன். இருந்தாலும் மனிதனுக்கு எப்படிலாம் செட்டப் போட்டிருக்கிறான்? கண்காணிப்பதற்கு இவன் என்ன செய்கிறான், இவன் நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறான். இதை விட முக்கியமான என்ன? மறுமை நாளில் நின்றவன் அவன் கையில் ஒரு கிதாப் கொடுக்கப்படும். புஸ்தகம் இருக்கிற கிதாபக அவங்க மாலிகாத கிதாப். இது என்ன புஸ்தகம்? லாயு காது பகீரத்தன் பலா கபீரத்தன் இல்லா அவசாக. ஒரு சின்னது ஒரு பெருசு ஒண்ணுமே வைக்கலையே, அப்படி இருக்காது பதிவு பண்ணிருக்கிறத. மூச்சு விட்டதுல இருந்து பேசுனது வரைக்கும் காத்து விட்டது வரைக்கும் அத்தனை இருக்கிற. இது என்ன புத்தகம்? மாடி காதல் கிதாபு. என்ன கிதாபு? இது என்ன ஒரு புத்தகம்? உண்மை கூட இப்படி எல்லாம் நம்மளே பிறவிக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் கண்காணிக்கும். இப்படி நம்பினா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியில இருக்க நினைப்பானா இல்லையா? வெளியிலே இருக்கிறான்னு ஒரு நம்பிட்டாங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? பகல்ல பார்க்கிற அல்லாம இரவுல பார்க்கிறான்னு விளங்கிட்டா அவன் இரவுல செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம அல்லாவை எப்படி நம்மளுக்கு சும்மா ஒரு ஒன்று எல்லாரும் 10ஓட 11 10ஓட 20 அப்படிங்கிற அளவுக்கு அல்லாவை நம்பி வச்சிருக்கிறோம். அவருடைய அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை. இதைத்தான் அல்லா யூதர்களுக்கு என்ன செய்யறான்? வமா கதர் அல்லாஹ் ஹக்க கதரிஹி. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுற. சும்மா அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் யாருக்கு விளங்குறாங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அவருடைய பவர் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவங்களுடைய சக்தி என்ன என்பது விளங்க கிடையாது. பொதுவாக இன்னும் சொல்ல போனாங்க, அல்லாஹ் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ் கூட எதுவுமே இல்லை. நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. குழு
சூரத்துல்லாஹ் சூராவோட அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறார். குல் நபியே நீங்க சொல்லுங்கள், அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக அவனுக்கு சமமாக இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கிடையாது. இப்படி நம்ம அல்லாஹ் தான் அல்லாஹ் தான், அவன் தனிமை, அவன் தனித்தவன். மற்றவங்களுக்கு தான் ஜோடி கூட்டணி இதெல்லாம் தேவைப்படும். அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் தனித்தவன். அவனுக்கு நிகராகவோ இணையாகவோ துணையாகவோ சமமாகவோ கீழ்மட்டமாகவோ மேல்மட்டமாகவோ அதிகாரத்தில் எந்த பங்கும் யாரும் அல்லாஹ் முடியாது. அவனை கூட எதுவுமே கிடையாது. அதிகாரத்தை யாருக்கும் பங்கு செல்லாம், தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறான். அவனுக்கு உள்ள கண்ணியம் அந்த அதிகாரம் யாரும் கொடுக்க கிடையாது, அவன் மட்டுமே வைத்திருக்கிறான். நீங்க நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் அத்தனையும் பங்கு போகும். மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற மனசுல வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அவர் முக்கடவுள் வந்து சொல்லுவாங்க, 3 கடவுள் கொண்டு, அதாவது பிதா சுதன் பரிசுத்தா இப்படி ஒன்று இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து லட்சுமி அவங்க வந்து என்ன கல்விக்கு உள்ளவங்க, அவங்க கல்வி உள்ளவங்க, இதுக்கு உள்ளவங்க, நோயை தீர்க்கிறவங்க, பேயை ஓட்டுறவங்க, நாட்டியத்துக்கு உள்ளவங்க, அப்படி இப்படி பிரிச்சுருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம மனிதர்கள் மக்கள்ல வந்து பல வர பிரித்து வச்சிருக்கோம். அவர் பாஸ்போர்ட் கொடுப்பாரு, இவர் பேயை ஓட்டுவார், இவர் நோயை ஓட்டுவார், அவர் என்ன செய்வார் பிள்ளையை கொடுப்பாரு, இவர் எனக்கு இப்படி இன்னும் செல்வத்தை கொடுப்பாரு, இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா அல்ல இப்படி யாருக்கும் கொடுக்க கிடையாது. எந்த ஒரு அதிகாரத்தையும் யாருக்கும் கொடுக்க கிடையாது. நபிமார்களுக்கு கூட கொடுக்க கிடையாது. நபிமார்கள் அல்லாவை விரும்பக்கூடிய, அல்லாஹ் வந்து நபிமார்கள் என்பது நம்ம செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு பதவி கிடையாது. அல்லாஹ் யாரை செலக்ட் பண்றானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அந்த நபிங்கிற பட்டத்தை கொடுப்பான், பதவியை கொடுத்தாங்க. ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்க கிடையாது. இது ஒரு சிறந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுவாங்க. உகது போர் நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன, இந்த முஸ்லிம்களுடைய ஆரம்பத்தில் வந்து முஸ்லிம்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. முஸ்லிம்களோட கை பலமா ஓய்கிறது. வெற்றி பொருள்களை முஸ்லிம்கள் எடுத்து கல்வி அந்த மலையிலிருந்து ஒரு கூட்டம் கீழே வர்றாங்க. கீழே ஓடி வந்து அந்த வெற்றி பொருளை எடுப்பதற்காக, கனிமத்து பொருட்களை எடுப்பதற்காக ஓடி வராங்க. அந்த நேரத்தில் அந்த எதிரிப்படையை இது விரண்டு ஓடுன எதிரிப்படை அந்த மலையின் வழியாக உள்ள வந்தது. உள்ள வந்து மறுபடியும் யுத்தம் கடுமையான முறையில் நடக்குது. அப்ப முஸ்லிம்கள் தரப்பு 70 சாவர்கள் கொல்லப்படுறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்றால், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கவசம் போட்டிருக்கிறாங்க, தலைக்கு போடக்கூடிய கவசம் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி சங்கிலிகளா தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த வால் வெட்டின வால் சங்கிலி மேல பட்டு அந்த சங்கிலியுடைய பல்லு உள்ளத போய் சுருகி பல்லு உடம்பு கீழே வந்து வாங்கிட்டு பொழந்து ரத்தம் ஓடி அப்படியே விழுகிறாங்க. அந்த நேரத்தில் சுற்றுலான்னு சொல்றாங்க, ஒரு நபியினுடைய மூக்கில ரத்த தாயத்தை பூசி விட்டீர்களே, நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? அதோட சொல்ல மயங்கி ஓடி சொல்றாங்க. ஃபுல்லா மூத்தா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வரந்தி பரவல் போர் கலச்சாங்க. சஹாபாக்கள் விரும்பி ஓடுறாங்க. ஃபுல்லாக மூத்தா போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, யாருக்கா இருக்கணும், எல்லா இடத்துலையும் அப்படித்தான். தலைவர் போயிட்டாங்கன்னு என்ன செஞ்சுவாங்க, இந்த முடிவுக்கு வந்துடும். இப்படிதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. பெரிய தலையை காலி பண்ண மாதிரி என்ன செஞ்சுறேன், எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது பெரிய தலையை தான் முடிவு வச்சு நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இது நம்ம என்ன செய்ய, இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அல்லாஹ் வந்து கடுமையான உள்ள கோபம். என்னென்னு கோபப்படுறான், நபியே உமக்கு கை தலக்க மினல் அம்ரி செய்வோம், நபியே உமக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க நபியினுடைய மூஞ்சி ரத்த தாயத்தை ஏற்படுத்தினா அவங்க எப்படி ஜெயிப்பாங்க, நீங்க எப்படி கேட்கலாம், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ் கடுமையான முறையில் செய்யறான். அதிபுகும் அவர்களுக்கு நாடுதான் நான் தண்டனை கொடுப்பேன், நாடுதான் நான் மன்னிச்சிருவேன். அல்லாஹ் சொல்றேன், நாடுதான் நான் மன்னிப்பேன், நாடுதான் நான் தண்டனை கொடுப்பேன். அந்த யுத்தத்துல கலந்து கொண்டதுல மிக முக்கியமான ஆள் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார். பின்னாடி ஹாலித் இப்னு வலீத் அவர் தான் குதிரைப்படை கொண்டு உள்ள வராரு, அவரு இஸ்லாத்துக்கு வந்தார். அல்லாஹ் சொல்றான், நான் நாடுனா மன்னிப்பேன், நான் நாடுனா கண்டிப்பேன். ஓடுனாங்களே அவங்கள பார்த்து அடுத்த சுற்றுலாங்க அவங்களுக்கு வசனம் வருது, என்ன வருது, வமா முஹம்மதன் இல்லா ரசூல் அது கலத்தின் கபலிக்கும் ஒரு ருசுல் அவங்க மாற்ற அவங்க குத்தில இன்கலத்தும் அலா அல்காவிக்கும். இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இங்க வந்தபடியே சென்று விடுவீர்களா? இந்த மார்க்கெட் யாருக்காக வந்து, முகமதுக்காக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அலா இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு இப்படின்னு கடுமையான முறையில் வசனங்கள் வரும். அது இல்லா சஹாபாக்கள் ரஹமாறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு அனுமதி இருந்தால் ரத்தம் விட்டு படுறாங்க. நம்ம சொல்லுவாங்க, நம்மள ஒரு கடுமையான முறையில் தாக்கிட்டாங்க, நம்ம பாவம் என்ன செய்யணும், நாசம் ஆகிறதா, இப்ப உட்படுற இப்ப நமக்கு நாசம் சாபம் பண்றாங்கள, இப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில் கடுமையான ஒரு கோபம், கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு அந்த கடுமையான முறையில் வேதனைப்பட்டு முடியுது. அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இப்படி இப்படி நம்ம இப்படி வச்சிருக்கோம், அல்லாஹ்னு சொல்லாத அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு மேல ஆக்கி வச்சிருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. இந்த அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வோம், விரிவாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நம்ம எப்படி, அல்லாஹ் ஒருவன் தான்,
அவனுக்கு சமமாக நிகராக யாரும் கிடையாது. எல்லா ஆற்றலும் அல்லாஹ் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய ஆற்றலை வல்லமையை சக்தியை யாருக்கும் பங்கிட்டு கொடுக்க கிடையாது அப்படின்னு நம்ம நம்புறோம். அல்லாஹ் எப்படி நம்பினமாக்கும் நம்மளுடைய அமல் என்ன செய்யும், பரிசுத்தமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வோம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வோம். அதன் மூலமாக அந்த உலகத்திற்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அப்படியாப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாழ்கிறவான கேள்வி கேளுங்க. பேசுனதுல இந்த பொதுவாக ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி இல்லைன்னா ஒன்று வந்து ஒரு புக்கு போட்டாங்க. அதுக்கு வந்து கேட்டிக்கு மாதிரி இது போனப்போ வந்து அல்லாஹ் நிறைய பார்த்தாங்கன்னு அந்த போட்டிருக்காங்க. ஆனால் குரான்ல கூட வந்துருக்குது அதோட அத்தாட்சி தான் பார்த்தா அப்படின்னா அத்தாட்சியை காண்பதற்காக கூடியிருப்பான்னு. அதே மாதிரி வந்து 6வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல என்ன, அவனை வந்து எந்த கண் எதிரிக்குள் அப்சார் ஒவ்வொரு எதிரிக்குள் அப்சார்னு வரும். அவனை எந்த பார்வைகளும் அடையாது, அவனை எல்லாருடைய பார்வைகளும் அடையலாம் அப்படின்னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அவர் நீராஜ் வந்தவன் அது தரா ரப்பக்க நான் உங்கள் இறைவனை இங்கே உங்கள் இறைவனை பார்த்திருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நூறும் அண்ணா இராகும், அவன் உரிமயமானவன், அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்பாங்க. மலை சுக்கா ஒடுங்கி போன செய்தி, இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அந்த ஒரு செய்தி பலவீனமான ஒரு செய்தி, தவறான ஒரு செய்தி பதிவு அதை போட்டு அவங்க பலவீனமான செய்தி இல்லாத செய்தியை தான் போடுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க கிடையாது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. மறுமையில நல்லவங்க மட்டும் பார்ப்போம். அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியம். இல்ல இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இந்த உலக நம்மோட அல்லாஹ் பார்க்கணும். அவ்வளவு சக்தி எல்லாம் நன்மை கொடுக்க கிடையாது. இந்த மலையே பேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அதை பார்த்து மூசா கீழே போகக்கூடிய அளவுக்கு தான் சம்பவம் நடந்தது. இப்போ கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க. நான் வந்து தாவா பண்ண போகிறோம் வச்சுக்கிறாங்க. தாவா பண்ண போனேன் அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு வந்துருங்க, அல்லா தான் உண்மையான இறைவன் கணக்கு அந்த நம்பிக்கை நான் தான் நம்ம சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஏன் கிறிஸ்டியானிட்டி வந்து தப்பா புரியா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கிறது ஒரு தாவாக இருக்கிற என்ன தாவாங்க, இந்த பைபிளின் நபிகள் நாயகம் இதுதான். அப்புறம் எழுத்து இறை மகனா இப்படின்னு ஒரு நிறைய புக்கு இருக்கு. அந்த புக்குகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் விளங்கிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்துல இருந்து நாம ஏன் அல்லாஹ் அடையிறாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இறை தூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இறை தூதர் வந்துட்டா அதுக்கு முன்னாடி ஒரு இறை தூதருடைய பணி என்ன முடிச்சு போயிடும். புதுசா வந்து அந்த இறை தூதர்கள் எந்த சட்டத்தை சொல்றாங்களோ அதுதான் சட்டம் அமலாக்கப்படும். உலகத்துல அதுதான் சட்டம். ஒரு சட்டத்தை முதல்ல போடுவாங்க, பின்னாடி ஒரு சட்டத்தை மாத்திட்டாங்கன்னா முன்னாடி ஒரு சட்டம் என்ன செய்யாது, வேலைக்காது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ விதமான சட்டங்கள் எத்தனையோ மாற்றிருக்கிறாங்க. பொருளாதார மற்ற எத்தனையோ விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. ஒரு சட்டம் அமலில் இருக்கும்போது அந்த சட்டம் தான் அமலுக்கு வரக்கூடிய முன்னாடி சட்டத்தை போட்டிருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எது மாற்றம்னு சொன்னார்களோ அது அந்த மக்களுக்கு மட்டும்தான் மாற்றம். அவர் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டார். ஆனால் அவர்களுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் என்ன, அவர் ஒரு இறை தூதர் நம்பணும். அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இந்த இஸ்லாமத்தை கொண்டு வந்தாலும் நம்பணும். ஆனால் சட்ட திட்டங்கள்லாம் அவரை பின்பற்ற முடியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சட்டங்களை பின்பற்ற முடியாது. அவங்க சொல்ல போவாங்க. அவங்களும் நபிகள் ஆமா, அவங்களும் நபிகள் நாயகம் வாழ பண்ணணும். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இரட்டிப்பு கூலி வைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி 3 பேரை சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் யாருந்தா ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மார்க்கத்திலே யூத மார்க்கத்திலே ஒருவர் இருந்து ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டார். ஆனால் அவர் முந்தைய மார்க்கத்துக்குள்ள கூலி கிடைக்கும், இந்திய மார்க்கத்துக்கு இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டாங்களா இதுக்கு ஒரு கூலி சேர்த்து 2 கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த சட்டத்திட்டங்கள். ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, பெரிய இதுதான் நம்மள இருக்கக்கூடிய சட்டம். இதை ஏற்றுக்கொண்டாதான் மோட்சம் அடைய முடியும், மறுமையாக பரலோகத்தில் வந்து வெற்றி அடைய முடியும். சொல்லுங்க, நீங்க அந்த புத்தகங்களையும் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க.
மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஜீசஸ் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு. இயேசு அழைக்கிறார் அப்படின்னு நம்ம தலைப்பில் போட்டோம். நம்ம அதுல வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான அவங்களோட நடந்து லேட்டஸ்டாக நடந்த விவாதம்லாம் இருக்கு. கிறிஸ்தவரோட பைபிள் இறைவேதமா பார்த்து அந்த கேட்டு வாங்கி நீங்க டொனேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அங்கே கேட்டு வாங்கி நீங்க கொடுத்தீங்களாக்க பயனுள்ளதாக இருக்கும். நல்லா உங்களுக்கு நன்மை அதிகமாக தரும். அதிகம் என்றாலும் நிச்சயமா விட்டு தரலாம். சத்தியம் ஒரு போதும் தோன்று. மர்க்கஸில் வந்து வர வாரம் ப்ரோக்ராம் இருக்குதா? வர வாரம் வெள்ளிக்கிழமை கல்பாட்டு பேக்கில் மர்க்கஸுக்கு கல்பாட்டு பேக் இருக்குதா கிரவுண்ட் ஃப்ளோரில்? வர வாரம் வெள்ளிக்கிழமை நடக்குது. ஒவ்வொரு வாரம் நடக்கும். ரெண்டு வாரம் கூட்டிப்பாங்க. கேள்வி கேட்கக்கூடியவங்க கம்பல்சரி வர வாரம் இல்லை ஏற்கனவே ஒருத்தவங்க நடத்துகிறாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம வச்சுருக்கோம். வேறு ஒரு சவரம் நடத்துறதுனால வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதுதான் கேட்கலாம். அவங்க வந்து மிஸ்டு பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அவங்க பண்ணுறாங்க. நம்ம சொல்ல வியாழக்கிழமை ரைடு பண்ணுவோம். என்ன சொன்னீங்கன்னா இருந்தாலும் அந்த மாற்று சொல்ல வந்தாலும் நீங்கள் கூட்டுவாங்க. அவங்க என்ன அதுதான் என்ன செய்வாங்க பழக்கம் போயிட்டு கேட்கறாங்க. மகரிபுக்கு வந்து மகரிபுக்கு சாப்பிடலாம் இருக்கீங்களோ? மகரிபுக்கு போனீங்கன்னா தோணுது சாப்பிடலாம் இருக்கீங்க சார். ஃப்ரீயாக இருக்கீங்களா?